இதுதான் டிஸ்கோவா? ஏ பார்க்க சைக்கிள். பேசுனது போதும், நீங்க ஆடி காட்டுங்க பார்க்கலாம். ஓ போதுங்க, நான் ஆடியும் காட்டுறேன், பாடியும் காட்டுறேன். வரலாமா சமக வருமா? கூப்பிட்டீங்களா? நாங்க சமப்பட்டு தூக்கிட்டு வரோம். கைகள் புண்ணாகலாமான்னு கேலியா பண்றீங்க? நான் இல்லைங்க, ரேடியோ சிவன் கேள்வி பண்ணது. மறுபடியும் கிண்டலா? நிஜத்தை சொல்றீங்க, கிண்டல் இல்ல. சார், பொம்பளைங்க கிட்ட மரியாதையா இருந்துக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப என்ன மரியாதை குறைவா நடந்துகிட்டேன்? நான் என்ன கண்ணு அடிச்சா கையை பிடிச்சிருக்கேன்? தண்ணி குடிங்க. எனக்கு சொந்தமான டிரான்சிஸ்டர், சிவனுக்கு சொந்தமான ரேடியோ ஸ்டேஷன். அவன் வைக்கிறா இங்க வருது. என்ன நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறியா? என்ன நீயா? என்ன மரியாதை குறைவா பேசுற? இவர் பெரிய ஐசிஎஸ் ஆபீசர். போயா? சார் தான் போங்க டீ. போங்க டீயா. போலீஸ்! போலீஸ்! என்னம்மா, எவ்வளவு ஆபத்தா? கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானே எதுக்கு இருக்கிறேன். இந்த ஆளு எங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாரு. ஐயோ, ரேப்பா? இன்னும் அது வரைக்கும் போலையா? போயிடுயா நீ? உன்னை அவன் ஒருத்தருக்கு விட்டுவனா? செக்ஷன் 516 எதுக்கு இருக்கு? உன்ன மாதிரி ஆளுகளை உள்ள தள்ள. தைரியம் வந்து தள்ளிடியா? என்ன பண்ணுவேன்? தள்ளிடியா? என்ன பண்ணுவேன்? தள்ளிடியா? யோ, நிறைய ஸ்டேஷனுக்கு என் மோட்டர் சைக்கிள் இருக்கு, அதுலயே போலாமே. போலாமே. யோ, நீ அனாவசியமா ரொம்ப மாட்ட போற. ஏயா? காரணம் இல்லாம ஒரு படிச்ச பையனை, அதுவும் ஒரு டிஐஜி மகனை அரெஸ்ட் பண்ணா அவன் கதி என்ன தெரியுமா? என்னங்க, நீங்க டிஐஜி மகனா? எஸ், டிஐஜி பிரேமானந்த் இருக்காரு. டிஐஜி பிரேமானந்த் அவரோட மகன். சார், நீங்க போங்க சார். அம்மா, இந்த மாதிரி வேற யாராவது கலெக்டா பண்ண என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன். வரேன் சார். ஏ மிஸ்டர், நீங்க டிஐஜி பிரேமானந்தோட மகனா? பிரேமானந்தன் ஒரு டிஐஜி இருக்காரு. இந்த ஆளு செல்யூட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். வாழ்க பிரேமானந்த். ஓ காட். அவரை ஏமா கூப்பிடுற? அவருக்கு நிறைய வேலை இருக்கு. See you sometime. You.